மத்தலக்கார அண்ணா ஏங்க கூதிக்கார மாமா நல்லா இருக்கிறீங்களா? எங்க குழலுக்காரு லீவு வெட்டிக்காரு ஏங்க ஓய் ஏமா என்ன புண்டவாயா ஓய் எவன் எடுத்தாலும் ஏறக்கேதான் என்னடா கை அங்க வச்சுட்ட கை பிளஸ் குறி ஆமா கலில இல்ல அப்படியா சொல்லுமா எப்படா ஒரசலாடு டிவி ஆடுது ஒரசன்னு ஒரசறேன் நானு சரி சரி அண்ணா ஓய் ஏங்க ஓய் இப்படி ஒரு ஒட்ட புள்ளனா சலசலன்னு தக்காளி பழமாட்டம் பழமலன்னு வாழை குருத்தாட்டம் நான் வந்து நிக்கிறேனே நீ போடா எங்க அப்பனா வர சொல்ற ஏய் ஒப்பன வர சொல்றேன் ஏய் வாடா டேய் அப்பா அண்ணா நீ வேற வெள்ளையலே வந்து ஏடா கூப்பிட்டியா போத்தற பொழுது நீல மாட்ட வேட்டி சட்டை வேற ஏய் என்னடா சும்மா ஓசு ஓசு இல்ல வந்துங்கடா சரி பையனுக்கு கனெக்ஷன் பண்ணி விடு உனக்கா நான் பண்ணி விடணுமா முன்ன சரி 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 டேய் அப்பா ஏத்தி விடுற சரி டேய் அப்பா சொல்லுடா ஏத்தி விடுற சொல்றா ஏறா வர ஏங்க கண்ணே அண்ணா ஐயா அண்ணா கண்ணே தங்கச்சி அண்ணா அண்ணா டேய் அப்பா டேய் ஏடா எனக்கு ஜாயின் பண்றானே ஏடா நீ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கறனே டேய் கண்டார் ஓட்டு பண்ணே டேய் இல்ல ஒண்ணு பத்தடா சொல்றேன்டா இல்ல பிள்ளை மொளைய பிடிச்சிட்டா பேசுவியா கண்ணே அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சமாச்சாரம்? என்ன கூப்பிட்ட? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. அத விட்டு ஓடி போயிட்டியா அப்புறம் மார்த்த வாங்காத. அண்ணா ஏங்க இப்படி வளவலன்னு வாழ தண்டாட்டம் பளபளன்னு தக்காளி பழமாட்டம் நான் வந்து நிக்கிறேனே. ஆமா. என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சு கூட இல்லையா? அடடடடட பேசுறதுக்கு தான் நான் கேக்குறேன். உனக்கு பேசுறதுக்கு ஆளு வேணும். ஆமாண்ணா. உடனடியா நான் பாரு ஆளு வந்திருக்கான். அப்படியே கூட்டி வந்திருக்கேன். அப்படியே எங்கட சொன்னல. ஆமா. ஏடி புடிச்சு கொண்டாண்டே. ஏய் அப்பா டேய். வண்டா விட்டு பண்ண வாடா. அண்டாடா பேசிட்டு இருக்கற. சொல்றா இல்ல இந்த சமாச்சாரம். என்னன்னு சொல்ற? என்ன சொல்றா? உன்னை பத்தி ஏத்துறடா. நல்லா ஏத்துறியா? என்ன நம்பு. ஏத்துறனா காலைல வந்தேனா அம்மாடி சொல்லி போடுவேன். ஏய் பாரு உன்னை பத்தி என்ன நம்பு. உன்னை பாரு எங்க கொண்டு விடுறேன். திருட்டு புண்டை. இருடா இதெல்லாம் சொல்லாதடா. பீடி கேர்துக்கு தர மாட்டேன்னு தாண்டாங்கற. ஏய் இதெல்லாம் திடீர்னு சொல்லாதடா. கண்ணே அண்ணா நீரன பணக்காரன். அப்படியே சொத்தலமே வந்து ஐயோ ஆமா என்ன சொல்றீங்க? என்ன சொல்லிக்க கூடாது. என்னடா நீ என்னத்த கண்ட? பெரியாளே அவன். பெரியாளேனா எப்படி? அதாவது டவுன் கண்ட பக்கம்லாம் கட்டடத்து மேல கட்டடம் கட்டி வச்சிருக்கான். அடடடடட ஆயா ஆமா அப்பேர்பட்ட சொத்துக்காரடா. எங்கெல்லாம் அவனுக்கு சொத்து இருக்குது? சேலத்துல கட்டி விட்டுருக்கான். சரி சங்கீரு எடப்பாடி மாணிஜாவடி எல்லாம் பாத்த பக்கம்லாம் பாரு. பாத்த பக்கமெல்லாம் இருக்குது. ஆமா பஸ் ஸ்டாண்ட் கண்ட பக்கம்லாம் கட்டி விட்டுருக்கான். அட பஸ் ஸ்டாண்ட் கட்டமா ஆளுக்கு ஒரு ஊம்பு. சி ஊம்புடா ரூம் ஏய் உள்ள போயிட்டு வாங்க ஆளுக்கு ஒண்ணு. அதாவது ரூம் கட்டி விட்டுருக்கான். ஆமா ஐயோ கரெக்ட்டா அவனை கண்டுபிடிச்சு போகணும்னா சரி கச்சமா அந்த ரூமுக்கு முன்னாடி பாரு. ஒரு பக்கம் அவன் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அவன் முன்னாடி போட்ட மாதிரி இருக்கும். சரி அவனை பார்க்கணும். அங்க போணும். அவனை பார்க்கணும்னா செவுட்டி போதியப்பா. ஏண்டா சொல்றா கூப்டா பட்டார்னு வரணும். வந்துட்டு அழகுன்னா அழகு அப்பேர்பட்ட அழகுன்னு ஏத்தற. ஓ அழக பத்தி சொல்லணும். அதையும் சொல்லு. ஏங்க அழகுனா அழகு அப்பேர்பட்ட அழகு செத்து போன எம்ஜிஆர் மாதிரி. செத்து போன எம்ஜிஆர் தோத்து போயிடணும். அதனாலதான் எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. ஆமா இந்த அழகு பார்த்துட்டு தான் பராமப்பட்டு செத்து போயிட்டாரு. ஆமா சரி அவரை பார்க்கணும்னா எவ்வளவு கொண்டு போகணும்? நீ அதிக ரேட்ல எதுவும் தேவையில்லை. சும்மா கொஞ்சமா கொண்டு போனா போதும். எவ்வளவு? ஒரு 1 லட்சம். அவ்வளவு தேவையில்லை. ஒரு 50,000. அவ்வளவு வேண்டாங்கண்ணே. இல்ல ஒரு 10,000. அவ்வளவு வேண்டாம். ஒரு 2,000. அதெல்லாம் வேண்டாம். அவ்வளவு எதுக்கு? சரி கருமாந்திர அவனை பாக்குறதுக்கு எவ்வளவு கொண்டு போறது? வெறும் 5 ரூபா இருந்தா போதும். அத்தத்தோட ஆளை பாக்குறதுக்கு ஒரு 5 ரூபா போதுமா? 5 ரூபா போதும். சரி 5 ரூபா கொண்டு போய் கொடுத்தா 5 ரூபா கொண்டு அவன் கொடுத்தீங்கன்னா ரூமை திறந்து விடுவான். சரி நீ உள்ள போயிட்டு வெளியே வந்தீன்னு வச்சுக்க உடனே பாத்துக்க படப்பண்ணா வேலையை முடிச்சிடும். எப்படி எப்படி வருவா
வரதா பாரு கரெக்டா அவனை கண்டுபிடிக்கணும்டா. ஒரு கையில பக்கிட்டு இருக்கும், சரி, ஒரு கையில விளக்க மாதிரி இருக்கும். கரெக்டா நீ உள்ள போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீ உடனே சுத்தம். அப்படின்னா என்ன கக்குசு கலவுருவனா என்ன பண்ண என்ன உன்னை பத்தி சூப்பரா ஏத்துறேன். ஏண்டா ஏத்துறானா கக்கூச்சி கலவுனா சொன்ன ஒன்ன புண்டேன். டேய் எவ்வளவு பெருமையா ஏண்டா டேய் மூர்த்தி டேய் வரப்போ பீடி எடுத்து தர மாட்டேன்டாங்கறே. நானோ டேய் தர ஓலிட்டு போறேன். டேய் என்னடா சொல்றா? தாயானே ஓய் வெத்தப்புல போய் பீடி கேட்டா எந்த புள்ள தருவான்? ஏய் யா கட்ட மட்டும் அடிச்சு வாங்கி போறா. அதுக்கு அவன் ஜின்னி ஊமை வாடா வெளியில சொல்லாதடா. ஏதோ ஒரு பெரிய மனுஷன் இல்ல, செட்டிலே பெரிய மனுஷன். யாருல எங்க அப்பந்தான் செட்டிலே பெரிய மனுஷன். ஆனா 1 நம்பர் சில்லற புண்டவன். நான் போய் பாக்கட்டுங்களா? உடனே போய் பாருங்கடா. நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க கொலாய் மூடிட்டு உட்காருங்க. சரி ஆகட்டும் போடு. சொல்ல தெரியுதா? அவன் எப்படி வந்து நரிக்கா குத்துறான்டா. பொண்ணவா இருக்க பாய் அடக்கமா இருக்காதா? ஏமா எங்க குத்துனா? நம்மள பாக்கலாம்னு நடந்து போய்கிட்டு இருந்தேன். சரி நேரா வந்து நரிக்கான்னு குத்தி போட்டான். எங்க எங்கயா பாக்குறதுக்குதான் திரிவா நடக்குது கருமாந்திரம். பிள்ளை அழகான பிள்ளை வந்துக்குது. எடா இடுப்புக்கு கீழே எடா கருவேல கட்டையால வச்சு நரிக்கான்னு குத்துறியாமா? கம்பி ஒண்ணு வச்சுக்கிறேன். கம்பியா? லாடு கம்பி. எதுக்கு? அது வர்றப்ப கம்பி வேலைக்கு போயிருந்தேன். கூப்பிட்டாங்கன்னு நேரா வந்துட்டேன். சரி வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது தப்பா நினைச்சுக்காது. சரி அண்ணா பாப்பா அண்ணா ஓய் அண்ணா ரொட்டி முக்கா ரொட்டி முக்கா அண்ணா பாப்பா அந்த கம்பி நான் பார்த்தது இல்ல, கொஞ்சம் குடுக்கல. நானும் பாக்கிறேன். இல்லையா அது நாளைக்கு வெல்டு வைக்கணுமாயா? இல்லனா நான் வெல்டு கம்பி ஒரு நாளும் கையில பிடிச்சு பார்த்தது இல்ல. இன்னைக்கு ஒரு நிமிஷம் கையில கொடுத்தீங்கன்னா நான் கையில கொஞ்சம் நாம்பி பாப்பேன். ஐயா மிஷின் கரண்ட் போயிடுச்சு ஐயா. வெட்டி காலத்துல கரண்ட் வந்துருமாயா? அப்படியா? அப்படியா? வெட்டி காலத்துல வேணா புடிச்சு நச்சு பாப்பா கம்பிய மாலை கட்டு போயிருவேன். அண்ணா ஓய் என்னது என்னடா ஓய்னு சொல்லிக்கிட்டு என்னடா ஆர்னம்ன்ற மாதிரி அது யார்? என்னடா அஜனமா செட்டு போன கடையில லொலக்கணும் உள்ள போச்சு சாத்தாத்தா. ஒரு கை போடுது அண்ணா. பெண்களை பார்த்தா இதெல்லாம் நகையெல்லாம் புதுசா? ஆமா. இதெல்லாம் எங்க விக்குது? இதெல்லாம் சூரத்துல விக்குது. சூரத்துலயோ? ஆமா. யாயா ஒவ்வொன்னும் எத்தனை கிலோ வரும்? ஒவ்வொன்னும் ஒரு 50 கிராம் வரும். 50 கிராமா? ஆமா. இதெல்லாம் எந்த கடையில விக்குது? இது ஃபேன்சி ஸ்டோர்ல. ஃபேன்சி ஸ்டோர்லயா? ஆமா. இதெல்லாமா? பரவாயில்லையே நகை நல்லா இருக்கு. இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லயா வாங்குனது? ஆமாண்ணா. சரி சரி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? சீலையும் பரவாயில்ல நல்லா இருக்குது. சுட்ட வாயனே ஓய் உனக்கு அங்கேயே தான் கை போகுமா இல்ல எப்படி எப்படி எப்படி? அடடா ஒரு பெண்களை பார்த்தா உங்களுக்கு நச்சுக்க தெரியாதா? நல்லா நச்சுக்குவோம். மானம் கெட்டு போயிடல புண்டவாயிட. விளக்க மாதிரி எடுத்துல வெறி எடுத்து போயிடும். ஏத்தி கூத்தியா பெத்து போயிட. விளக்கு மாத்திரம் வாங்குறதுன்னா புதுசா நம்மளுக்கு அது வேணாம் தான். விளக்க மாத்திரம் அடி வாங்குறதுன்னா விளக்க மாதிரி என்ன மட்டம் சீமாறு தானே? சீமாத்திரம் என்ன பண்ற? தென்னை மட்டம் தானே அது? கோயிலுக்கு பதில் தானே போற? அதெல்லாம் அடி வாங்குறது கொடுத்து வச்சிருக்க மாட்டி என்ன ஓடிய என்ன நினைச்சிட்ட எப்படி? ஆமா அண்ணா இல்லனா ஒரு பெண்களை பார்த்தா பாட்டில் விடுங்களே. பாட்டில்? ஆமா. கொஞ்சம் கனவு பெருத்திச்சாயா? யா பாட்டில் நுழைய மாட்டேங்குது. மான கட்டவனே அதெல்லாம் செருப்பு அண்ணா
அது இல்லன்னா ஒரு பெண்களை பார்த்தா ஒரு ரசிப்பு. ஆமா, ஒரு பாடல் வரிகளை விடுக்கல வரியில. ஆமா, என்ன குரல் வரை சுன்னி கிருஷ்ணன் உன்னி கிருஷ்ணன் அதெல்லாம் கலந்து விடலாம். எல்லாத்தையும் கலந்து விடு அண்ணா. எனக்கு புதுசுல வேண்டாம், பழசுலயும் வேண்டாம், நடுவுல விடுங்க. எங்காயா போறது? வெயிலுக்கெல்லாம் சுருங்கி போயிருதாயா? ஒண்ணு குட்டா கூட கை விட்டுட்டு உள்ள செலவு வேண்டிதான் கிடக்குது. பாட்டுல விடுதா பாடல். ஆமா, ஏண்டா ஒரு கோயில் லோபி போட்டிருக்குது, ஒரு கோயிலே அம்மாவாசை கூத்தாடுறா. இப்படி எல்லாம் பேசி அழிஞ்சு நாசமா போகாத. நாசமா போக மாட்டேன், வண்டியில போவேன். நீ எல்லாம் இப்படியே போயிருவேன். இப்படித்தான் போவ வெடிச்சா உனக்கு அந்த ஆயா ஒரு கருத்தை கண்ண என்ன கொடுக்க மாட்டாளா? குடுக்குது பச்சாய் ஒரு 10 டின்னா கொடுக்க சொல்லு. உடம்பு கண்ணல்ல என்ன கொடுக்க மாட்டாரு. 10 லிட்டருக்கு ஆக்குறானு. அண்ணா போனால் போகட்டும், நாட்டுக்கு நாடு மகா நாடு. வாய் நல்லா இருக்குதாயா? வாய் நல்லா இருந்தா நீ என்ன பண்ற? நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமை பெருமை சிறந்த அழகுதிரு பொன்னாடு. அழகுதிரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் என்னடி கண்ணம்மா? பெயர் கிலுமாத்தூர் காணி. கிலுமாத்தூர் காணி. ஆமா, வன்னியர் குல தெய்வமாக விளங்கக்கூடிய, அதாவது பச்சையம்மன் இனிய பெருமாள், ஆமா, கருப்பண்ண சுவாமி ஆகிய சுவாமி குலதெய்வங்களுக்காக மாதம் அமாவாசை அன்று. இன்னைக்கு எத்தனாவது அமாவாசை? 47வது அமாவாசை. 47வது அமாவாசை. எப்போ? 47வது அமாவாசை. நீ எல்லாம் இப்ப வந்த கருவாடு. நான் பௌர்ணமி கூத்துல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்கிறவன். புண்டை வரைக்கும் தெரியுமே, வந்துட்டு பௌர்ணமி ஆடிட்டு இருந்தோம். அப்ப ஆளுவா, அதாவது அது சரியான நேரம் பொருந்தவில்லை என்று சொல்லி ஆளு சிக்க வல்ல பச்சை எங்க இருந்தாலும் ஆளு கூட்டிட்டு வந்துருவான். அப்படியா? ஆமா. சரி ஐயா. அதனால இப்பொழுது அமாவாசை ஆடி அமாவாசை தினத்தன்று, அமாவாசை தினத்தன்று இரவு 47வது நாளாக இன்னைக்கு அமாவாசை. 47 அமாவாசை இன்னைக்கு ஆடியாச்சு. சரி ஐயா. சரியா? அப்படி 47வது அமாவாசையை அடி வைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். யாரோடைய புண்ணியத்தால? அந்த அம்மாளுடைய புண்ணியத்தால. அகிலாண்ட கோடி அம்மான நாயகி ஆயிர கண்ணுடையால் நம்மை எல்லாம் காத்து ரசிக்கின்ற தாயாராக விளங்கக்கூடிய பச்சையம்மா. அவளுக்காக இன்றைக்கு வைக்கப்பட்ட நாடகம் என்னடி? இன்னைக்கு அவள பவள கொடி. எப்படி? அவள பவள கொடி வெடிச்சா மத்தளக்காரன் போல கறி அருமையா இருக்கும். ஏன்னா அது புழுப்பு கவுச்சி அடிச்சுட்டு கிடக்காது. கருமாத்திரம் நல்லா உரிச்சிட்டு. அப்படி அந்த ஆயாளுக்காக வைக்கப்பட்ட நாடகம் என்னடி? என்ன சொன்னால் தெரியுமா? என்ன நாடகம்? என்ன நாடகம் சொன்னால் தெரியும். அதேதான். என்னது? அதேதான். சங்குமதி திருக்கல்யாணம். சங்குமதி திருக்கல்யாணம் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சங்குமதி திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் அரங்கேற்றது. ஆமா, அப்படி சொல்லப்பட்ட நாடகத்துல நான் வந்தபடியா யாரென்று வதனை கேட்டு யாராயா? அப்படியா? சொல்லி வரட்டுமா?
ஏனா ஏனா கிளம்பிட்ட அண்ணன் நடந்து பின்ன சடக்குழுங்க அந்தரங்க மாதரம் வச்சுட பின்ன ஏண்டா இது என்ன முட்டுக்கல்ல என்னது ஏண்டா அப்படி வச்சு ஊனிட்டு இருக்கிறியே ஏண்டா உனக்கெல்லாம் நல்லதா வராது அப்படியா விட்டுட்டேன் அண்ணா என்னுடைய பெயரோ சாமுண்டி ஈஸ்வரி என்று சொல்லுவோம். சாமுண்டீஸ்வரி. ஆமா. அப்படி சாமுண்டீஸ்வரியாக இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமா? அப்படியா? பட்டு பலம் காத்து வந்து யார் தெரியுமா? யாராயா? சிவன் பார்வதி. ஓ, சிவன் பார்வதி. அப்படியாக இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. மலையிட்ட மன்னவன்
கணவர் பேர் என்ன தெரியுமா? கணவர் பேரு யாரையா? மன்னவர் கட்டிய தாலி மாறுமுழுங்க தொங்குது. சரி சரி. என் புண்ணியர் கட்டிய தாலி வரையும் தொங்குது. பூமி வரையும். பூமி வரையும் தொங்குது. ஏன்னா உனக்கெல்லாம் ஒரு கெருங்காலம் வராது. அது வருமாயா? வர்றப்ப வரும். உன்னை எல்லாம் தூக்கிட்டு போவாது. அது செத்த பதுக்கப்ப தூக்கிட்டு தான் போவாங்க. உன்னை பாலையில வச்சு அமுத்த மாட்டாங்க. பாடல வச்சு ஏன்னா நீ கேட்க மாட்டேன். விகாசம் கம்மியாகுது. என்ன கம்மியா? பால் கம்மியாகுது. பால் கம்மியாகுதா? வேணாலும் கொஞ்சமா பீச்சிக்க. ஏய் ஓய். சந்திரசேகரனும் என்னுடைய கணவர். சந்திரசேகரனும் என்னுடைய கணவர். சந்திரசேகரன். அப்படியாக எனக்கும் சந்திரசேகரன் மாறிட்டு இருந்தாலும் ஏதோ புலத்திர பாக்கி உண்டா? என்னால முடியாத கண்ணு. அது தெரியுமா? புத்திர பாக்கியம். அதாவது என்னுடைய மகன் யார் தெரியுமா? யாராயா? 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி. தசை வினாடி. என் அங்கத்திலே தோல் நடுங்க துணை நடுங்க உடை நடங்க. பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? சரி, என்னுடைய குழந்தை யார் தெரியுமா? யாருப்பா? நான் பெற்றெடுத்த குழந்தை யார் தெரியுமா? யாரு? அதுதான் போருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய போர் மன்னனோ என்னுடைய கணவர். என்னுடைய மகன். 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 போருக்கே அஞ்சாத போர் மன்னன். ஆமா. சரி சரிம்மா. போருக்கு அஞ்சாத போருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய போர் மன்னனோ என்னுடைய என்னுடைய மகன். மகன். அப்படியாக இருந்தாலும் என்னுடைய கணவரை சந்திக்க வேண்டும். ஆமா. அதனால உடனடியாக கணவரை சந்திக்கலாமா?